ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். போகிறோம்னா வெங்காய வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சிம்பிள் ரெசிபி தான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம், பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் ஏதோ ஒரு சைஸில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக நம்மளை கடலை மாவு அது இதுன்னு சேர்க்காம ரெடிமேடாக இப்போ நிறையா மாவு கடைங்களில் கிடைக்குது, பஜ்ஜி போண்டா மாவு. அதை நம்ம வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்குறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு வாட்ரு கன்சிஸ்டன்சியில் வர்ற அளவுக்கு நம்ம வந்து அதை தண்ணியை மிக்ஸ் பண்ணி ரொம்ப கொலன்னு இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் பிசைஞ்சுக்கணும். அது கூட வேணும்னா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்குறேன். நல்லா பிசைஞ்சுக்கணும், கட்டியாக இல்லாமல். கட்டியாக இருந்ததுன்னா சாஃப்ட்னஸ் இருக்காது, அதனால் நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் இது வந்து ரொம்ப கட்டியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது வந்து ரெடியாக இருக்குது பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறதுக்கு ரெடியான ஸ்டேஜில் இருக்குது. நம்ம வந்து இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம், யார் நினச்சாலும் செஞ்சிடலாம். வந்து நான் கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப காரமாக சாப்பிடணும், சூடாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இது டீ ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் ஸ்பூன் வச்சு ஸ்பூன் வச்சு தான் நான் யூஸ் பண்ணேன். ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு சைஸில் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இதில் வந்து ஒரு 3 பீஸ் மட்டும், அதாவது 2 வடை மட்டும் இதில் வந்து போட்டிருக்கேன் நான். எண்ணெய் சூடாகுது. எண்ணெய் சூடாகவும் நம்ம வந்து ஸ்பூன் வச்சு எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்துட்டு என்ன மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுவேன். குழந்தைங்களோட வீடியோ வேணும்னா இன்னும் ஸ்பெஷலாக என்ன வேணும்னு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா வீடியோவும் உங்களுக்காக ரெடி பண்ணி போடுறேன். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வடை ஊற்றியாச்சு. டக்குன்னு 5 நிமிஷத்தில் இது வெந்துடும். ஆனால் என்ன, கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக இருந்தது. நான் சாப்பிடும்போது எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்காதவங்களுக்கு இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். வடையில் எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில். நானும் தெரிஞ்சுக்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க, அதுக்காக தான் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, திருப்பி போட்டாச்சு. வடை நல்லா வெந்துருச்சு. நல்லா பபுள்ஸ்லாம் அடங்கவும் நம்ம வந்துட்டு எடுத்துடலாம் சர்வ் பண்ணிக்கிறதுக்கு. இதே மாதிரி வேறு முட்டைக்கோஸ் போட்டு பொரிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து மிக்ஸ் பண்ணி அதில் வாழைக்காய் சேர்ப்பாங்க, அதுக்கப்புறம் அப்பளம் சேர்த்து பண்ணுவாங்க, உருளைக்கிழங்கு பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க, காலிஃப்ளவரில் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்? அதையும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, 2 வடை ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இது வந்து தியா குட்டி பாப்பா வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. பாப்பாவுக்கு வடைனா ரொம்ப பிடிக்கும், அதனால தியா குட்டி பாப்பா இந்த வடையை 3 வடை சாப்பிட்டாங்க. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தைங்களுக்குலாம் வடை இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஆனாலும் அதுங்க கேட்காதுங்க, அதுதான் வேணும்னு அடம் பிடிக்குங்க. ஆசைக்காக 1 2 கொடுத்துக்குவோம், அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? வடை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து என்னோடய ஆசைக்காக தான் பண்ணேன்.
பாப்பா அதுக்கப்புறம் தான் எனக்கு வடை வேணும் வடை வேணும்னு அடம் பிடிச்சிட்டே இருந்தது. வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வடை சாப்பிட்றதுக்கு ரெடி டு சர்வ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி வேணுங்கிறதையும் சொல்லுங்கள். அது மாதிரி ரெடி பண்ணி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு போட்டு வடை சாப்பிட்டாச்சு, தண்ணி எடுத்து வச்சாச்சு.